ஹாய் ஹலோ குட் மார்னிங் காய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்கள் கண்மணி உதயா. இன்றைக்கி வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்க சொன்னால், நான் இன்றைக்கி என்னுடைய வீட்டில் நான் செய்து வச்சுருக்க ஒரு விஷயங்களை பற்றி, அதாவது நான் செய்து வச்சுருக்க சில ஒரு விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டேன். அதனால் அந்த வீடியோவாக எடுக்கிறேன். ஓகே, வாங்க காட்டிகிட்டே நான் கதைக்கிறேன். ஓகே, என்னென்னு கேட்டால், அதாவது அந்த ப்ரஷ்ஷு அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ப்ரஷ்ஷு ப்ரஷ் அதில் தான் போட்டு வைக்கிற பேஸ்ட்டு ப்ரஷ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எல்லோரும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் எல்லாம் வாங்கி விற்பாங்கள்ல அந்த கடையில், அதெல்லாம் நீங்கள்லாம் வாங்கியிருப்பீங்கள்ல. எல்லார் வீட்லேயும் அதெல்லாம் ப்ரஷ் அதெல்லாம் போட்டு தானே வைப்பீங்க. ஆனால் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்களேன். வாங்கி மேக்கப்லாம் ஒன்றும் போடல, சும்மா தான் இருக்கிறேன். மேக்கப் எப்போயுமே போட மாட்டேன், சும்மா லிப்ஸ்டிக்கெலாம் போடுவேன். நீங்கள் அதெல்லாம் போடல. என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்களேன். ஹேர் பேண்ட். இருங்க வரேன், நான் மற்ற வளமாக எடுத்துக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் என்னென்னு காட்டுறதுக்கு உங்களுக்கு. ஓகேவா? இருங்க இப்போ காட்டுறேன். ஓகே, நான் தெரியுது, நான் கண்ணாடிக்குள்ளால தெரியுறேண்ணா, தெரியா? பாருங்கள் எலி எப்படி சத்தம் போட்டுட்ருக்கு. எலி இருக்குது. ஓகே பாருங்கள் என்னண்டு இதுதான் பாருங்கள் மெயினால். பாருங்கள் நான் சொன்னேன், இந்த இதெல்லாம் போட்டு வைப்பாங்கள்ல, ப்ரஷ் அதெல்லாம் போட்டு வைப்பாங்களே, அதுக்குள்ளே நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்ட்டு பாருங்கள். காட்டுறேன் பாருங்க. இஞ்சி போல் பேண்ட்டு, ஹேர் பேண்டு. சரியா? என்கிட்ட மகள்கிட்ட ஐயோ இதுக்குள்ளே ஒரு காப்பும் இருக்குது பாருங்கள், வரலட்சுமி காப்பு. சரியா? பாருங்கள். ஓகே, என்கிட்ட எப்படியும் மகள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. என்ன போட்டு, அதாவது அது அங்கங்கே கிடக்குறதுக்கு எப்படி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, சரியா, என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்க. பென்சில் இதெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த பென்சில் அதெல்லாம் அப்படி அடித்து போட்டு அதெல்லாம் போடுறது, அதில் தான் என்ன செய்வேன், என்னோட ஐப்ரோ அந்த அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சரியா? இதெல்லாம் என்னது கடையில் விற்கிறாங்கன்னே தெரியல, ஆனால் நான் வாங்கி இதெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதுகள் கூட பரவாயில்லை. சரியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கூட பரவாயில்ல. ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குதுங்க, காட்டுறேன். இது கிண்ணிகள், அதை குழம்பு அதெல்லாம் எடுத்து வைக்கிறது. நான் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறனால இப்படி அங்காளங்காலம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுட்டேன். சரியா? இது பாருங்கள், இது ரசம் சாம்பார் அதுகளது ஊற்றிக்கிறது, நெய் அதை தான் ஏதாவது ஊற்றி வைக்கிறது. சரியா? இதுக்குள்ளே என்ன செய்யணுன்னா சில்லறை காசு அதுகள் போட்டு வச்சுருக்கிறேன். சரியா? ஓகே, அப்படி பட்ஸ் டப்பாவில் இந்த இப்படி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த தையல் ஊசி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சரியா? அது கூட பரவாயில்ல. சரியா? ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன காணையில, என்ன கஷ்டம் தெரிகிறேனே இல்லையே. அட இப்போ தெரியுறேன். அதாவது நானும் இப்படி வச்சு பார்த்தேன், தெரியலையா, அதனால் நான் என்ற பக்கமே திருப்பிட்டேன். அதாவது முகம் பார்த்து கதைச்சா தான் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு. அதாவது நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் இந்த ஜக்கு தெரியுமா, அது அள்ளி குளிக்கிறதுக்காக அதுன்னு சொல்லி வாங்கணும். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஷவர் இருந்துச்சு, அதில் தான் இப்போ குளித்தது. அப்போ இது சும்மா தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இது என்ன பண்ணுறது இல்லை, எங்களுக்கு பக்கில் நாங்கள் குளிப்போம், அதுலேயும் எங்களுக்கு அள்ளி குளிக்கிறதுக்கு அது நிறையவே அங்கே இருக்குது. சரியா? பேக்கெட்ஸு கப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போ இது என்ன செய்கிறது, சும்மா தான் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதில் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, காட்டுறேன். ஃபோட்டோ டாயிங் பாருங்க, அதுக்கு என்ன போட்டு வச்சுருக்கேன். ஏன் இந்த பிளக்காக இப்படி கீறி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இதெல்லாம் ஐப்ரோ தான். சரி, அது வாங்கினதுலேருந்து இந்த காஸ்மெட்டிக் ஏரியாவில் தான் இருக்குது. அதாவது இந்த பாருங்கள் என்ன போட்டு வச்சுருக்கேன், அதுக்குள்ளே ஒரே சீப்பு. சரியா? சீப்பு தான், அந்த மாதிரி சீப்பு இதில் தான் போட்டு சீப்பு இந்த மாதிரி அதுகள் அந்த தெரியுது தானே உங்களுக்கு என்னென்ன பேரோ. இது சீப்பு, மஸ்காரா, இந்த ஐப்ரோ இது பண்ணுறது, லிப்ஸ்டிக்கு கிடக்கிறதுக்குள்ளே இப்படி போட்டு வச்சுருக்கேன். நீங்களாம் யார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சரியா? இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது, வாங்க காட்டுறேன். அதாவது நான் ஒன்றா இருந்தால் நான் இப்போ இதை வீடியோ போட மாட்டேன். இது ஏன் அந்த வீடியோ போடுறேன்னு இது கேட்டால்,
என் மகள் தான் வந்து சொன்னான், அம்மா எல்லார் வீட்லேயும் பாருங்கள் ப்ரஷ் தான் வைப்பாங்க, ஆனால் நீங்கள் தான் ப்ரஷ் வைக்கிறது கப்பில் சீப்பை போட்டு வச்சுருக்கீங்க, ப்ரஷ் வைக்கிறதுக்குள்ள புல் ஃபேண்டை போட்டு வச்சுருக்கிறீங்க, அப்புறம் பென்சில் பேனெல்லாம் வைக்கிறதுக்குள்ள ஐப்ரோ போட்டு வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விசேஷம் இருக்குது, வாங்க காட்டுறேன். அதை பார்த்தா தான் சிரிப்பீங்க. சோப்பு டப்பா இருக்குது, அதுக்குள்ள என்ன போட்டு வச்சுருக்கேன் வாங்க. ஓகே வாங்க பார்ப்போம். இப்போ இது கிச்சனுக்குள்ளே இது போல என்ற ரூமுக்குள்ளே நடக்கிற அநியாயம் சரியா. கிச்சனுக்குள்ளே பாருங்கள் காட்டுறேன். இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது இல்லை பாருங்க, வெளிச்சம் இல்லை, பரவாயில்ல சரியா. நம்ம இப்படி வச்சு பார்ப்போம். இங்கே இங்கே பாருங்கள், இதுவும் அழகான ஒரு பார்த்து அழகாக எடுத்துகிட்டு வந்தேன் சரியா. அழகான டப்பா, அதுக்குள்ளே என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள் சரியா. அதை நீங்கள் கேட்கலாம், ஏன் இது அந்த கரண்டியெல்லாம் போடுறதுக்கெல்லாம் இடம் இல்லையா, ஏன் பிறகு இதில் போட்டு வச்சுருக்க அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், அதெல்லாம் போடுறதுக்கு அழகானது இருக்குது. தெரியுதா, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், தூக்கி இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது பிளாஸ்டிக் எல்லாம் கரண்டி மட்டும் அதுக்குள்ளே போட்டு அதில் வச்சுருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கரண்டியை போட்டு இதில் வைக்கலாம், நான் அதில் வச்சுருக்கேன் சரியா. அது மட்டும் இல்லை, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல சோப்பு டப்பாக்கில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு காட்டுறேன்னு. இது பாருங்க, இதான் ஹைலைட்டு. சோப்பு டப்பா, இது சோப்பு டப்பா புதுசு வாங்கினது. அதுக்குள்ளே என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்க, தெரியுதா. மற்றவளமா கட்டவா, சோப்பு டப்பாக்கில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். சோப்பு டப்பா, அதாவது இந்த பட்டை இருக்கு இல்லையா, இந்த பட்டையும் இந்த ஒரு மஞ்சள் துண்டு இதெல்லாம் கொட்டுப்பட்டுச்சு, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அது தேவைப்பட்டுச்சு. அந்த டப்பா படார்னு என்ன செஞ்சுட்டேன், இதுக்குள்ளே கொட்டி வச்சு, இது புதுசாக தான் இருந்துச்சு, இதில் கொட்டி வச்சுட்டு வந்து இதில் இருக்குது. இதில் இருந்து தான் தொடங்குனது சரியா. இருங்க வேறு, இதில் இருந்து தான் தொடங்குனது இந்த மாதிரி ஐடியா. இதை கொடுக்கணும், இந்த வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொல்கிற நேரம் எனக்கு சரியான சிரிப்பாக போச்சு. அதுவரை நான் இதை பற்றி யோசிக்கையில் கவனிக்கையில் நான் தான் செய்து வச்சுட்டே இருந்தேன். அன்றைக்கு தான் இது இப்போ ரீசெண்டாக எடுத்த சோப்பு டப்பா சரியா. இப்போ அவள் சொன்னால், அம்மா இது நீங்கள் பாத்ரூமில் கொழுகுறதுக்கு தானே இந்த சோப்பு டப்பா எடுத்தீங்க, இது என்னத்துக்கு இதுக்குள்ளே நீங்கள் இதை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ தான் யோசிச்சேன், நான் நிறைய விஷயம் இப்படி போட்டு வச்சுருக்கேன் சரியா. இப்போ இதை ஒரு பதிவாகவே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இதை பதிவாக போகிறேன். உங்களில் யாரெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் உங்களுக்கு கண்மணி உதய. பை பை. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். பாய்.